ஜெய் பீம், ஜெய் பீம். புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாளில் நம்மளுடைய சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை பகுதியில் கொத்தவால் சாவடி ஹவுசிங் போர்டு பகுதியில் இன்று நடைபெறுகிற நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட் புத்தகம் வழங்கும் விழா நடைபெறுகிறது. அந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய பகுதி பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அவர்களுக்கு நம்மளுடைய நீலம் பண்பாட்டு மையம் நிறுவனர் அண்ணன் பா ரஞ்சித் அவர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த ஜெய்பீம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவரு நம்மளை எப்படி ஒரு மனிதரா மதிச்சாரு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 135 ஆண்டு காலமாக இந்த சமூகத்தை மட்டுமல்ல இந்திய சமூகத்தையே ஒழுங்குபடுத்துகிற வேலையை அதுக்கு முன்னோடியாக இருந்த பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய வழியில் இருந்து கௌதம புத்தர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, தந்தை சிவராஜ், மீனம்மாள் சிவராஜ், சத்தியவாணி முத்து போன்ற பெண் ஆளுமைகள் வரையில் பாபா சாஹிப் அம்பேத்கர் தத்துவத்தை உயர்த்தி பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய சைதாப்பேட்டை பகுதியில் நம்மளுடைய இங்க இருக்கிற நம்ம ஷேரிவால் மக்களுடைய சுயமரியாதை, நம்மளுடைய தன்மான தலைவர், நம்மளுடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிள்ளைகளுடைய கனவை நிறைவேற்றுகிற ஒரு தருணமாக நீலம் பண்பாட்டு மையம் உடைய செயல் வீரர்கள் இன்னைக்கு நோட்டு புக்கை கொடுக்கணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதையான ஒரு பணி. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சூழல்ல அவங்களுடைய டைவர்ட் பண்ணி போற சூழல்ல நம்மளை திருப்பி யாரு ஒழுங்குபடுத்துறாங்க அப்படின்னா, நம்மளை திருப்பி யாரு ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், எவ்வளவோ நமக்குள்ள சிக்கல்கள் இருக்கும், எவ்வளவோ நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள், அந்த முரண்பாடுகளை ஒழித்து சாதி ஒழிப்பு களத்துல, நமக்கான தீண்டாமை ஒழிப்பு களத்துல நமக்கான சுயமரியாதையை வள வைக்கணும், பெண்களுக்கு ஒரு சமத்துவத்தை உருவாக்கணும்ன்ற ஒரு போதித்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருக்கு நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிறோம். என்ன பேர்னா, அவர் பாபா சாஹிப் அம்பேத்கர், அவர் புரட்சியாளர் அம்பேத்கர், அவர் தேசத்தந்தை அம்பேத்கர், அவர் சட்ட மாமேதை அம்பேத்கர் அப்படின்னு ஒவ்வொரு பேர் அவருடைய முயற்சியால வந்த பேர். ஆனா அவர் ஃபர்ஸ்ட் என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பேர் இருந்துச்சு. என்ன பேரு? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் பேர் இருந்தது. அதுக்கு அடுத்து என்ன ஒரு பேர் வருது அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர்னு பேர் வருது. என்ன பேர் வருது? அப்ப அந்த டாக்டர் அம்பேத்கர்னு பேர் வரதுக்கு அவர் எப்படி படிச்சிருப்பாரு, அதுக்காக எப்படி மெனக்கட்டிருப்பாருன்னா, அவர் வெறும் டாக்டர் அம்பேத்கராக லண்டன் போயிட்டு அவர் படிச்சுட்டு தீசஸ் சப்மிட் பண்ணிட்டு வரார். இந்தியாவில் சாதிகள்னு ஒரு முதல் புத்தகத்தை எழுதும் போதுதான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து நபர்களுக்குமே சாதினா என்ன, மதம்னா என்னன்னு தெரியுது. அப்ப அந்த சூழல்ல டாக்டர் அம்பேத்கரா பாபா சாஹிப் இந்தியாவுக்கு வரும்போதும் ஒரு ஆபீஸுக்கு போறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். எதுக்கு போறாருன்னா, என் ஊர்ல ஒரு அடிப்படை பிரச்சனை, என் ஊர்ல ஒரு தண்ணி பிரச்சனை, என் ஊர்ல லைட் வசதி கிடையாது, சரி பண்ணி கொடுங்க அப்படின்றதுக்காக ஒரு அதிகாரியை பார்க்க போறாரு பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்ப போகும்போதும் அங்க இருக்கிற பியூன் கேட்கறாங்க, நீங்க யாருங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அன்னைக்கு பாபா சாஹிப் இந்த அளவு வளர்ச்சியான எல்லாருக்கும் தெரிகிற ஒரு ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. எப்ப 1917 நான் சொல்றேன், நான் 17 முடிச்சுட்டு 19 ஒரு ஆபீஸ் போயிட்டு போதும் அங்க இருக்கிற பியூன் கேட்கறாரு, நீங்க யாருங்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும் போதும் நான் டாக்டர் அம்பேத்கர் வந்திருக்கிறேன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணுங்க 10 நிமிஷம் அப்படின்றாங்க. அதிகாரி கிட்ட போய் சொல்லாம, சரி அவரை கூப்பிடுங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சுன்னா உடனே போறாரு உள்ள அதிகாரி கிட்ட. என் மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு அவர் வந்துடுறாரு. அன்னைக்கு புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரிடம் ஒருத்தர் கூட கிடையாது பிரதர். அவர் தனி ஒருவராக தான் போனார், அந்த ஆபீஸ் தனி ஒருவராக தான் அவர் போனார். ஆனால் இன்று 2025 அவருடைய பெயரில் பல ஆயிரம் இயக்கங்கள் உருவாகி கொண்டிருந்ததுதான் வரலாறு. பல கோடி உயிர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்ததா வரலாறு. அதற்கு இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தருடைய உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. இன்னைக்கு நினைச்சு பாருங்க, அவர் பாருங்க தலைவருடைய அந்த போர்டை பாருங்க,
சும்மா கால் மேல கால் போட்டுன்னு அந்த கோட் ஷூட்டோட அந்த கான்ஸ்டியூஷன் அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை வச்சுட்டு அப்படி நின்று நம்மள பார்க்கறாருன்னா என் சமூக மக்கள் விடுதலை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க, என் சமூக மக்கள் இந்த சமுதாயத்தில் தன்மான உணர்வா வளர்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி தான் அவருடைய லட்சிய கனவா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே போல மதிப்பிற்குரிய அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் தன்னுடைய திரைத்துறையில் காலா, கபாலி, அட்டகத்தி, மெட்ராஸ், நட்சத்திரம் நகர், தங்கலான், தற்போது வேட்டுவம் வரையில் தன்னுடைய புரட்சிகர மாற்றத்தை, புரட்சியர் அம்பேத்கருடைய தத்துவத்தை எதன் வழியாக கொண்டு செல்லலாம் என்று யோசித்த பொழுது சினிமா என்ற ஒரு ஆயுதத்தின் மூலமாக இந்த சமூகத்தை ஏதாவது ஒரு அசைவை கொண்டு நோக்கி நகர்த்த வேண்டும் என்பதற்காக அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் தன் மக்களுக்காக மீண்டும் ஒரு உழைப்பை தருகிறார். அது என்ன உழைப்புனா இந்த சகோதரர்களுக்கு தெரியும், ஏன்னா கூட டெய்லி இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. என்ன உழைப்புனா ஏரியா வந்து டியூஷன் சென்டர் பண்றார். டியூஷன் சென்டர், லைப்ரரி, யாரெல்லாம் படிச்சிருக்கிறீங்க நீங்க வாங்க, நான் படிக்க வைக்கிறேன். அட்வொகேட் ஆகணுமா, நான் பே பண்றேன், வாங்க நீங்க படிச்சு முன்னேறி வாங்க. கல்விதான் ஆயுதம். அந்த வழியில் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் நம்முடைய மக்களுக்கு பே பேக் டு சொசைட்டி என்ற ஒரு அர்ப்பணிப்பை நம்ம தரார். அதை நீங்க இங்க இருக்கிற சகோதரர்கள் உள்வாங்கி தயவு செஞ்சு பயன்படுத்துங்கன்றதான் நான் இந்த இடத்துல நான் உறுதி பெறுகிறேன். இந்த நோட்டை வந்து அரேஞ்ச் பண்ண சகோதரர்களுக்கு நன்றி. இந்த குழந்தைகள் இந்த நோட்டை வந்து வாங்கி பெற்று போறாங்க. நான் இன்னைக்கு ஒரு உறுதியை நான் சொல்றேன். நான் இங்க இருக்கிற குழந்தைகள் இங்க ஒரு டியூஷனை நீங்க ஏற்படுத்துங்க. இந்த டியூஷனை ஏற்படுத்தினீங்கன்னா இங்க ஒரு 100 குழந்தை இருக்கிறாங்கன்னா அந்த 100 குழந்தைகளை நீலம் பண்பாட்டு மையம் தத்தெடுக்கும் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தத்தெடுக்க போறாங்க அப்படின்னா, கல்வி, டாக்டரா, இன்ஜினியரா, அட்வொகேட்டா, நான் யூபிஎஸ்சி போகணுமா, டிஎன்பிஎஸ்சி படிக்கணுமா, தயார். அதுக்கு ஒரு பயிற்சியை நம்ம கொடுப்போம். எது சமூக மேம்பாட்டுக்கான வேலையோ அது புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய பணி. அந்த பணியை, அந்த தேரை நாம இழுத்துன்னு போக வேண்டிய தேவை இருக்குன்றதுக்காக தான் அண்ணன் ப. ரஞ்சித் அவர்கள் நீலம் பண்பாட்டு மையம் ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி பாபா சாஹிப் அம்பேத்கரை கிராமந்தோறும் கொண்டு போவோம், ஏரியா போதும் கொண்டு போவோம், இளைஞர்களிடம் கொண்டு போவோம், குழந்தைகளிடம் கொண்டு போவோம். எந்த சாதி கடந்து மதம் கடந்து யாரா இருந்தாலும் சரி, அவர் மனிதராக பிறந்தாலும் அந்த மனிதருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்ற ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது என்பதற்காக அண்ணன் அவர்கள் அந்த பணியை செய்யறாங்க. அந்த வழியில் மதிப்பிற்குரிய பாரதி சகோதரர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி அவரோட சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் இருந்த உற்ற நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த நன்றிகள். பொறுப்படை தளபதி உதயா நீல பண்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் அவர்களையும் சென்னை நீல பண்பாட்டு மையம் சகோதரர்களையும் வருக 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 என்று சைதாப்பேட்டை கொத்தவால் சாவடி தேர் அவசியப்பட்ட நண்பர்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அது மட்டும் இல்லாமல்